அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லாருக்கும். இன்றைக்கி வந்து வட்டலப்பம் செய்ய போகிறேன். 2 தேங்காய், ஒரு 150 கிராம் ஜீனி, ஒரு 10 கிராம் பொரிகடலை, ஒரு 2 ஏலக்காய், ஒரு 5 முட்டை. தேங்காய் இப்போ திருகி இது பண்ணணும், பால் புளியணும். வட்டலை போய்க்க சட்டி தண்ணி ஊற்று. தண்ணியை ஊற்றிட்டு முடின தண்ணி சுடட்டும். தேங்காய், ஏலக்காய், பொரிகடலை 3 போட்டு புளிஞ்சிருக்கு, அரைச்சிருக்கு. இதை வந்து இப்போ புளிய போய் கெட்டியாக தேங்காய் பால் புளிஞ்சிருக்கு. இதில் பொரிகடலையும் தேங்காய் பாலோட சேர்த்து அரைச்சி கலக்கியாச்சு. இதில் 2 உப்புக்கல் விட்டுட்டு இப்போ என்ன செய்கிறோம், இதுக்கான தேவையான ஜீனியை போடுறோம். வெளியே வந்துடாத அளவுக்கு இந்த பாத்திரத்தை முதல் போட்டு, சில்வர் பாத்திரத்தை போட்டு, அப்புறம் இதை ஆவி வெளியே வராது. கனமான பாத்திரம், கனத்த பாத்திரத்துக்காக இதை போட்டுருக்கோம். இது பொங்கி வெளியே வந்துடாமல் கொள்ளாமல் இருக்கிறதுக்காக. இது இப்படியே அவிய வேண்டியது. இது அவிஞ்ச உடனே எடுத்து இடியப்பம் வச்சுக்கலாம், சும்மாவும் திங்கலாம். இடியப்பத்தை வச்சு தொட்டு திங்கலாம், நல்லாயிருக்கும். வட்டலை வெந்துருச்சாங்க தப்பி இங்கே பாருங்கள், வட்டலப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சரியான டேஸ்ட்டு, பிரமாதமாக இருக்கு. நல்லா வெந்திருக்கு, நல்லா அழகாக இருக்கு. எல்லோரும் இதே மாதிரி செஞ்சு நல்லா சாப்பிடுங்க. சாயந்தரம் ஸ்நாக்ஸு நாங்கள் இதை சாப்பிட்டுட்டு டீ போட்டு குடிக்க போகிறோம். 12 மணிக்கு இது ரெடி பண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுட்டு போனேன். இப்போ மணி 4:30 மணி, கரெக்டாக வெந்து இருக்குது. இப்போ போய் சாப்பிட்டுட்டு சாயந்தரம் டிஃபன் சாப்பிட்டுட்டு டீ குடிக்க போகிறோம் நாங்கள். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க.